ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கோவிலில் செய்கிற மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எப்போவுமே செய்கிற மட்டன் கிரேவியோட டேஸ்ட்டும் கோவிலில் செய்கிற மட்டன் கிரேவியோட டேஸ்ட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை எப்படி நம்ம வீட்டில் ஈஸியாக செய்கிறதுன்றதை இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனே பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஆட்டோட கொழுப்பு தான் நான் ஒரு 50 கிராம் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம கோவில்களில் செய்கிற அதே டேஸ்ட்டில் கிடைக்கணும்னா நம்ம ஆயிலுக்கு பதிலாக கொழுப்பு தான் சேர்த்து செய்யணும். அப்போ தான் நமக்கு ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு கொழுப்பு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நம்ம ஆயிலில் கூட செய்யலாம். இதை நம்ம கொஞ்ச நேரம் வதக்கினாலே போதும், நமக்கு கொழுப்புலேருந்து ஆயில் நல்லா வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். இப்போ நமக்கு நல்லா ஆயில் வந்துருச்சு. இப்போ நான் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் 1 கிலோ அளவுக்கு மட்டனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மட்டன் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இந்த கொழுப்போட ஆயிலில் சேர்ந்து அந்த மட்டன் அப்படியே வேகணும். இதை நம்ம நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஆயிலே மட்டன் வெந்து வரணும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டேன். இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம இதை ஒரு மூடி போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லாவே மட்டன்லேருந்து தண்ணி வெளில வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு மட்டன்லேருந்து தண்ணி நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 தக்காளியும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மட்டனுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கிரேவி மாதிரி செய்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். இந்த தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் பரப்பரன்னு நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். முன்னாடிலாம் இந்த வெங்காயத்தை உரலில் இடித்து சேர்த்துப்பாங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் லைட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மட்டன் நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம மட்டனுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கோவிலில் செய்கிற குழம்பு டேஸ்ட் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற மசாலா எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதுக்குன்னே தனியாக நான் ஸ்பெஷலாக மட்டன் மசாலா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்து நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்பெஷலான மட்டன் மசாலா ரெசிபி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாதி முறி தேங்காவை நான் நல்லா துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் நம்ம அரைச்சி சேர்க்குறத விட துருவி தான் சேர்த்துக்கணும், அப்போ தான் நமக்கு அதே டேஸ்ட்டில் இருக்கும். தேங்காய் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கோவில்களில் செய்கிற கறி குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் எப்போவுமே செய்கிற டேஸ்ட்டுக்கும் அதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்பவே எளிமையான முறையில் ஈஸியாகவே நம்ம இந்த குழம்பை செஞ்சிடலாம். அவ்வளவுதான், நமக்கு சுவையான மட்டன் கிரேவி தயாராகிடுச்சு. நாங்கள் கோயில்களில் செய்கிற அதே முறையில் தான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மெத்தடில் கோவில்களில் சமைப்பீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.